நாம இன்னைக்கு பார்க்க போறது எங்களோட டெரஸ் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த டெரஸ்ல ஃப்ளோரிங் ஒர்க் நடக்கிறதுனால, என்னோட டெரஸ் கார்டன ஷிஃப்ட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ஷிஃப்ட் பண்ணி கீழ கிரவுண்ட் கார்டனுக்கு மாத்திட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெரஸ் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது அ டெரஸ் ஒர்க் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாரி இருந்ததுங்க. ஃபுல்லாவே இப்படி தான் இருந்தது. இதுக்கப்புறம் அதாவது ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அவ்ளோ சூப்பரா மாறிருச்சுங்க. இது ரொம்ப அதாவது 25 வருஷத்துக்கு மேல உள்ள பில்டிங்ன்றதுனால, மேல இருக்கிற அந்த டைல் எல்லாமே போயிடுச்சு. டைல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆன டைல்ஸ் எல்லாமே மாத்திட்டு, இதில பார்த்தீங்கன்னா தெரியும். டைல்ஸ் எல்லாம் எவ்ளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு. இந்த மாரி இருக்கிற டைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பட்டி பார்த்து நெறைய ஒர்க் பண்ணாங்க. பட்டி பவுடர்லாம் தேய்ச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரைமர் அடிச்சு, அதுக்கு மேல வந்து அந்த ஃபைனலா கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணாங்கங்க. கெமிக்கல் இன்ஜெக்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோருக்குள்ள வந்து கிராக் இருக்கும். அந்த கிராக் எல்லாம் வந்து சரி பண்றதுக்காக தான் கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணாங்க. அதையுமே வீடியோவோட கடைசியில காமிச்சிருப்பேன். உண்மையாவே அது வந்து ரொம்பவே வொர்த்ஃபுல்லுன்னு சொல்லலாம். அவ்ளோ சூப்பரா இருந்தது. கெமிக்கல் ஃப்ளோர்ல தண்ணி இறங்காத மாதிரியான ஒரு கெமிக்கல கலந்துட்டு, அத வந்து ஹோல்ஸ் பண்ணி அதுக்குள்ள கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்றதுங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப புடிச்சிருந்தது அந்த ஒர்க்கு. எத்தன பேர் இந்த ஒர்க் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா, எங்க ஒர்க் பண்ணுன அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கிளியரா சூப்பரா பண்ணி குடுத்தாரு. பாருங்க ஃபர்ஸ்ட்டு டேமேஜ் ஆன டைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு ஒட்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா இப்படிதான் பண்ணாங்க. ஃபுல்லாவே வந்து அந்த ஒரு ஓட்டுக்கு இன்னொரு ஓட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப் வந்து பட்டி பார்த்துட்டாங்க. எல்லாமே ஃபுல்லா கொஞ்சம் கூட அந்த மேடு பள்ளம் இல்லாம பட்டி பார்த்ததுக்கப்புறம் இதுதாங்க கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்றதுக்காக இந்த மாரி டூல்ஸ் வச்சு ஹோல்ஸ் போட்டாங்கங்க. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் இதுக்குள்ள தண்ணிய உள்ள விட்டாங்க. உள்ள எதுக்காக தண்ணி விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மண்ணெல்லாம் வெளியில வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ண முடியும். இதுதாங்க கெமிக்கல் இன்ஜெக்ட். ஃப்ளோர்ல தண்ணி இறங்கிறாதான்னு நான் கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, "இல்ல, இல்ல ஃப்ளோருக்குள்ள கொஞ்சமாவது தண்ணி இருந்தா தான் நம்ம பண்ற கெமிக்கல் இன்ஜெக்ட் ரியாக்ட் ஆகும்" அப்படின்னு சொன்னாரு. பாருங்க இந்த மாதிரி பம்ப் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது உள்ள பாருங்க எவ்ளோ போய்க்கிட்டே இருக்கு பாருங்க. வெளியில எடுக்கும்போது கொஞ்சம் கூட வெளியில வரல. அவ்ளோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹோல்ஸ்ல ஒரு 1/4 லிட்டர், 1/2 லிட்டர் அளவுக்கு உள்ளுக்குள்ள இறங்குது. அப்பன்னா அவ்ளோ கேப் இருக்குன்னு அர்த்தம். அந்த கேப் எல்லாம் ஃபுல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ளோர் வந்து வெடிப்பு இல்லாம ரொம்ப நாள் அதாவது இன்னும் ஒரு 10, 15 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த அளவுக்கு இந்த கெமிக்கல் இன்ஜெக்ட் ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க அவருக்கு கான்ட்ராக்ட் குடுத்துட்டோம். இருந்தாலும் எத்தன கான்ட்ராக்டர் இந்த மாரி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா எங்களுக்கு அவ்ளோ சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப பொறுமையா 1 மாசம் 1 1/2 மாசம் வரைக்கும் ஆச்சுங்க இந்த ஒர்க் முடியறதுக்கு. அவ்ளோ பொறுமையா சூப்பரா பண்ணி குடுத்தாரு. ஒவ்வொரு சின்ன சின்ன ஒர்க்குமே அவ்ளோ மைன்யூட்டா சூப்பரா பண்ணி குடுத்தாருங்க. அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஃபைனலா எங்களோட டெரஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.